இணையத்தை அதிர வைத்த லேவியாத்தன் காணொளி. இன்று நாம் இணையத்தில் வைரலாக பரவி வரும் ஒரு மர்மமான காணொளியை பற்றி பேசப் போகிறோம். லேவியாத்தன் என்று அழைக்கப்படும் ஒரு பிரம்மாண்ட கடல் உயிரினம் தொடர்பான காணொளிதான் அது. இது கட்டுக்கதையா உண்மையா? அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். சமீபத்தில் உலகின் சில பகுதிகளில் டூம்ஸ்டே மீன் என்று குறிப்பிடப்படும் துடுப்பு மீன்கள் தென்பட்டுள்ளன. இது பொதுமக்களிடையே ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் விஞ்ஞானிகள் இந்த மீன் தென்படுவதற்கும் இயற்கை பேரழிவுகளுக்கும் நேரடி தொடர்பு இருப்பதாக உறுதியாக கூறவில்லை. இந்நிலையில் லெவியாத்தன் என்று அழைக்கப்படும் ஒரு பிரம்மாண்ட கடல் உயிரினம் தொடர்பான காணொளி வைரல் ஆகியுள்ளது. லெவியாத்தன் என்பது பழங்கால புராணங்களில் குறிப்பிடப்படும் ஒரு பிரம்மாண்ட கடல் உயிரினம். இது பைபிள், யூத மற்றும் பல பண்டைய கலாச்சாரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது கடலின் ஆழத்தில் வாழும் ஒரு சக்தி வாய்ந்த உயிரினமாக சித்தரிக்கப்படுகிறது. இதன் தோற்றம் மற்றும் அளவு பற்றிய தகவல்கள் புராண கதைகளில் மாறுபடுகின்றன. சில கதைகளில் இது ஒரு பிரம்மாண்ட பாம்பு போலவும், சில கதைகளில் ஒரு பிரம்மாண்ட திமிங்கலம் போலவும் சித்தரிக்கப்படுகிறது. சமீபத்தில் யூடியூப் மற்றும் டிக்டாக்கில் வைரலாக பரவிய காணொளியில் ஆழ்கடலில் ஒரு பிரம்மாண்ட ஊர்வன உயிரினம் சுற்றுலா படகுகளுக்கு அருகில் நீந்துவது போல காட்டப்பட்டுள்ளது. இது கூகுள் எர்த் மூலம் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த காணொளி பல மில்லியன் பார்வைகளை பெற்றுள்ளது. பலரும் இது லெவியாதனாக இருக்கலாம் என்று கருத்து தெரிவிக்கின்றனர். இந்த காணொளியில் உயிரினம் மிக மெதுவாக நகர்வது போலவும், அதன் உடல் அமைப்பு ஒரு பெரிய பாம்பு அல்லது ஊர்வன உயிரினம் போலவும் காட்டப்பட்டுள்ளது. இந்த காணொளி முற்றிலும் போலியானது என்று நிபுணர்கள் திட்டவட்டமாக கூறுகின்றனர். ரிவர்ஸ் இமேஜ் தேடல் மூலம் இந்த காணொளி பல வைரல் கணக்குகளில் இருந்து பகிரப்பட்டது என்றும், அவை டிஜிட்டல் முறையில் மாற்றப்பட்ட உள்ளடக்கத்தை பகிர்வதில் பெயர் பெற்றவை என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. வரைபட நிபுணர் ஒருவர் அடிப்படை செயற்கைக்கோள் படங்கள் உண்மையானவை, ஆனால் கடல் உயிரினம் முற்றிலும் போலியானது என்று நிரூபித்துள்ளார். திறமையான வீடியோ எடிட்டிங் நுட்பங்கள் உண்மையான கூகுள் எர்த் தரவுகளில் தடையின்றி இணைக்கப்பட்டு பயங்கரமான ஆழ்கடல் வேட்டையாடும் உயிரினத்தின் மாயையை உருவாக்கியுள்ளன. மேலும் இந்த காணொளியில் காட்டப்படும் உயிரினத்தின் நகர்வு மற்றும் அளவு ஆகியவை இயல்பாக இல்லை என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர். டிஜிட்டல் முறையில் மேம்படுத்தப்பட்ட கண்டுபிடிப்புகள் என்ற இந்த வளர்ந்து வரும் போக்கு குறிப்பாக ஆழ்கடலின் அறியப்படாத ஆழங்கள் பற்றிய மக்களின் ஆர்வத்தை தூண்டுகிறது. மேலும் மக்கள் புராண கதைகள் மற்றும் மர்மங்களை நம்புவதற்கு தயாராக இருப்பதால் இது போன்ற போலியான காணொளிகள் எளிதில் பரவுகின்றன. சமூக ஊடக தளங்களில் கவனம் செலுத்துவது, அதிர்ச்சியூட்டும் தகவல்களை பகிர்வது போன்றவை ஒரு பழக்கமாகிவிட்டது. ஆழ்கடல் என்பது இன்னும் முழுமையாக ஆராயப்படாத ஒரு பகுதி. அங்கு பல மர்மங்கள் மறைந்திருக்கலாம். இதுவரை பல விசித்திரமான உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பிரம்மாண்ட ஸ்குவிட், ஆழ்கடல் மீன்கள் ஆழ்கடலில் வாழ்கின்றன. லேவியாத்தன் போன்ற பிரம்மாண்ட உயிரினங்கள் ஆழ்கடலில் இருக்க வாய்ப்பு உள்ளது என்று சிலர் நம்புகின்றனர். ஆழ்கடல் ஆய்வுகள் மேலும் பல உண்மைகளை வெளிப்படுத்தலாம். ஆழ்கடல் என்பது பூமியின் மேற்பரப்பில் 70% உள்ளடக்கியது. ஆனால் அதில் 5%க்கும் குறைவான பகுதியே இதுவரை ஆராயப்பட்டுள்ளது. பழங்கால புராண கதைகளில் குறிப்பிடப்படும் லெவியாத்தன் போன்ற உயிரினங்கள் உண்மையா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. அறிவியல் சான்றுகள் இல்லாமல் புராண கதைகளை நம்புவது கடினம். ஆனால் ஆழ்கடல் ஆய்வுகள் மேலும் பல உண்மைகளை வெளிப்படுத்தலாம். கூகுள் விரிவான செயற்கைக்கோள் வரைபடங்களை வழங்குகிறது, ஆனால் அது பண்டைய கடல் உயிரினங்களை கண்டுபிடிப்பதில்லை. எனவே தகவல்களை சரிபார்த்து நம்புவது அவசியம். மேலும் வீடியோ வடிவிலான தவறான செய்திகள் எளிதில் நம்ப வைக்கக்கூடியவையாகவும் பரவக்கூடியவையாகவும் உள்ளன. லேவியாத்தன் பற்றிய யோசனை உற்சாகமாக இருந்தாலும் இந்த வைரல் உணர்வு நன்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு மோசடி மட்டுமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.